ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம வெங்காய கிள்ளு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முறுக்கு வத்தல், கஞ்சி வத்தல், தாளிப்பு வடகம், மோர் மிளகாய், கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் ஊறுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க வெங்காய கிள்ளு வத்தல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வத்தல் செய்கிறதுக்கு பச்சை அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவின பிறகு வெயிலில் ஒரு நாள் காய வைக்கணும். நல்லா காய வச்சிங்கன்னா அரிசி இப்படி இருக்கும் பாருங்கள். பச்சரிசியை கழுவி வெயிலில் காய வச்சா மட்டும்தான் இவர் கையால் உடைக்கும் போது நல்லா பொல பொலன்னு உடையும். இப்போ இந்த அரிசியை நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் தண்ணி அளவு கரெக்டாக எடுத்துக்க முடியும். இப்போ இந்த பாத்திரத்தில் நல்லா தலை தட்டி எடுத்துருக்கங்க. இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 நடையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற அரிசி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரிசி எடுத்த பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி எடுத்து அரைச்சி மாவில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஊறட்டும். அடுத்து வத்தல் காய்ச்சறதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. இதில் 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அரிசி எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி அரிசி மாவில் 1 கப் அளவு சேர்த்துருக்கோம். மொத்தமாக 4 கப் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே தேவையான பொருளை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது 2த்தையுமே நம்ம தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. வெங்காயம் அதிக அளவு எடுத்திங்கன்னா வத்தல் கருப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இப்போ நம்ம தண்ணியில் கலந்து வச்ச அரிசி மாவை இதனோட சேர்த்துப்போம். வேறு எந்த தண்ணி சேர்த்துக்கூடாது. நம்ம கொதிக்கிற தண்ணியை நம்ம அந்த பாத்திரத்தை கழுவி ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்த பிறகு கை விடாமல் நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா கட்டி பட்டுடும். அதனால் கை விடாமல் இதுமாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம மாவை அப்படியே கொட்டலாம், ஆனால் கட்டி பட்டுடும். அதனால தான் நான் 1 கப் அளவு தண்ணி கலந்து இந்த மாவோடு சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் கெட்டி பதம் வந்துடுச்சுங்க. இதுமாரி கை விடாமல் கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஒரு அடி பிடிக்காமல் இருக்கும், கட்டியும் படாமல் இருக்குங்க. பாருங்கள், அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஓரளவுக்கு நமக்கு வெந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். இதேமாரி கொதிக்கிற டைமில் நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கும். இப்போ நம்ம ஒரு பாதி வேக்காடு அளவு வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சு வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது 2த்தையுமே சேர்த்த பிறகு இதுமாரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு நடை இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு வெந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வேகணும். சாதம் வெந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வேகணும். கிட்டத்தட்ட வத்தல் போடுற ப்ராசஸ் நமக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கும். பாருங்கள், இதுமாரி கை விடாமல் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மூடி போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா குழைய வெந்துருச்சு. நமக்கு சாதம் வெந்துச்சுன்னா எந்தமாரி கிடைக்குமோ அதேமாரி நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாங்க. காலையில் பார்க்கலாங்க. இந்த வத்தல் நம்ம முதல் நாள் நைட்டே தான் நம்ம ரெடி பண்ணணும். காலையில் செஞ்சு காலையிலே போட முடியாது. இப்போ மறுநாள் காலையில் ஒரு 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. வத்தல் மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம நைட்டே செஞ்சதுனால காலையில் பாருங்கள் எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு. ஏன்னா காலையில் நம்ம கிள்ளு வத்தல்னால காலையில் ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம கையால் எடுத்து போட முடியாது. அதனால தான் நம்ம முதல் நாள் நைட்டே நம்ம இந்த மாவை ரெடி பண்ணணும் பாருங்கள். நல்லா குழைய வெந்துடுச்சு பாருங்கள். இதை நம்ம அப்படியே முறுக்கச்சிலையும் பொழியலாம், நல்லாயிருக்கும். நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கூட என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேங்க. அடுத்து தோலோடு பூண்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகத்தை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து பெருஞ்சீரகத்தை பொடியாக்கி சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலையை இதுமாதிரி கையால் கிள்ளி போட்டுக்கலாங்க. அடுத்து பூண்டை இதுமாதிரி தோலோட பொடியாக நசுக்கி சேர்த்துக்குங்க. அடுத்தது வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நசுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் அதிக அளவு எடுத்துக்கக்கூடாது. வத்தல் பொரிக்கும் போது வத்தல் நல்லா கருப்பாக ஆகிடும். அதனால் வெங்காயம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா பொருளும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம வத்தல் மாவு வேகும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க.
மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கணுங்க. இப்போ இந்த மாவில் வெங்காய கிள்ளு வத்தல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தண்ணியில் கொஞ்சமாக கை நனைச்சிட்டு இதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதுமாதிரி கிள்ளி வச்சுக்கணும். இந்த வத்தல் போடுறதுக்கு ரேஷன் புடவை இல்லைன்னா காட்டன் புடவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் வச்சிங்கன்னா காயறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த சைஸ்க்கு வச்சிங்கன்னா ஒரு 2 நாளில் நல்லா காஞ்சிரும். இப்போ எல்லா மாவையும் இதுமாரி கிள்ளி வச்சுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் தான் அரிசி எடுத்துருந்தோம். ஆனால் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த வத்தல் வெயிலில் நல்லா காயணுங்க. இன்றைக்கி காலையில் நம்ம வத்தல் போட்டிங்கன்னா அடுத்த நாள் மதியம் இல்லைன்னா சாயங்காலம் தான் நம்ம துணியிலேருந்து எடுக்கணுங்க. அப்போ தான் துணியிலேருந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு முழுசாக கிடைக்குங்க. நம்மக்கிட்ட முறுக்கு வத்தல், கஞ்சி வத்தல், தாளிப்பு வடகம், மோர் மிளகாய், கொத்தரங்காய் வத்தல், ஊறுகாயெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாருங்கள், வத்தல் போட்டால் அடுத்த நாள் மதியம் தான் நான் துணியிலேருந்து எடுக்கிறேன். நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம எடுக்கணும். இதேமாதிரி துணியை மடித்து போட்டு லேசாக தண்ணி தெளிச்சிக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா நனைகிற மாதிரி எல்லா பக்கமும் தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. தண்ணி தெளித்து உடனே எடுக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு நமக்கு தானாகவே துணியிலேருந்து கொட்டிடும். பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க. இதே மாதிரி எல்லா வத்தலையும் நம்ம துணியிலேருந்து எடுத்துடலாங்க. இந்த வத்தல் காயறதுக்கு ஒரு 3 நாள் ஆகுங்க. துணியிலேருந்து எடுத்த பிறகு ஒரு 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த வத்தலில் துணியிலேருந்து எடுத்த பிறகு ஒரு 3 நாள் வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாங்க. பாருங்கள், வத்தலை வெயிலில் ஒரு 3 நாள் காய வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்குங்க. இந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த வத்தலை நான் எண்ணெயில் பொரித்து காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக கிடைக்கிதுன்னு. வெங்காயத்தோட அளவு நம்ம அதிக அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது கருத்து போயிடுங்க. அதனால் கம்மியான அளவு தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா வெள்ளையாக எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு. இது சாதத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாமா, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காய வத்தலை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.